ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம், அந்த எல்லா ஏற்பாடும் நடக்குது, சமையல் பண்ணி வச்சிட்டாங்க. ஆனால் இது அறியாத ஒருத்தன் வீட்டுக்கு போய் அடுப்பு முடி சமைக்கலாம். இப்போ நான் என்ன சொல்றேன், என்னடா பண்ணுறேன் அப்படிங்கிறேன். என்னங்க சமையல் பண்ணுறது, எல்லாம் சமைச்சு வச்சாச்சு, அபிஷேகம் சொல்லுவாங்க, ஏங்க பந்தி போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பந்தி தானே போடணும், சமைச்சு வச்சாச்சு, பந்தி தான் போடணும்னு நான் சொல்கிறேன். அதுபோல் உங்கள் வாழ்க்கை இருக்கும், சமைச்சு வச்சாச்சு. எச்சம் நினைக்கிறேன் எல்லாம் பெருகையில் அச்சம் தவிர்த்தை நறுப்பெருஞ்சொல். எல்லாமே உனக்கு கிடைக்கும், எல்லாம் வகுத்து வச்சாச்சு, பயப்படாது, செயல் மட்டும் பண்ணு. இப்போ எடுக்கலாம் எடு, அவ்வளோதான். பொம்மை ஃபேன் ஓடுது, அது இச்சே இருக்கா? ஃபேன் எப்போ ஓடணும் ஓடக்கூடாது டிசைட் பண்ணது ஃபேன் இல்லை, நான். ஆனால் ஃபேன் ஓட சொன்னால் ஓடுது, நிற்கிறது நிற்குது. அதுபோல் உங்களுக்கு செயல்பட சொன்னால் செயல்பட்டு நிற்கிறது. வாழ்க்கை வகுக்கப்பட்டது, ஏற்கனவே வாழ்க்கை வகுக்கப்பட்டது. எவனோ ஒருத்தர் எழுதி வச்சா அவன் கதையை. இந்த ஒரு ஜென்மம் இல்லை, எத்தனையோ ஜென்மங்கள் எழுதி வச்சிருக்கிறான். எல்லா விஷயத்துக்கும் வரும், இடையில ஆக்ஷன் மட்டும்தான். அது கூட நீ பண்ண வைக்கும். ஊக்கமும் உணர்ச்சியும் முடிதலும் ஆக்கையும் ஆக்கமும் அருளும். அது நல்ல விஷயமோ கெட்ட விஷயமோ, நல்ல விஷயம் கெட்ட விஷயம் எதுவும் கிடையாது. ஒருத்தர் மது அருந்துறான்னா நல்ல விஷயம், பக்குவம் ஆகிறான். ஒருத்தர் மது சாப்பிட்றது நல்ல விஷயம், பக்குவம் ஆகிட்டான். ஒரு சாப்பாட்டை கிண்ணத்தில் போட்டு மூடி வைக்கிறது நல்ல விஷயம், வானத்தை போட்டு வறுக்கிறது நல்ல விஷயம் தானே. அந்த சாப்பாடு அழுவா, இந்த வானத்தை போட்டு வறுக்கிறாங்க, அதான் சாப்பாடு. அதுபோல் நம்ம பக்குவம் அடையத்துக்கு எத்தனையோ சோகங்கள், வலி, வேதனைகள், தோல்விகள் எல்லாம் வரும். எல்லாம் ஆத்மாவை பக்குவப்படுத்தி இறைவனை தவிர வேற ஒன்றும் இல்லைன்னு சொல்றதுக்காக அத்தனையும் அழகு. எல்லாம் நன்மைக்கு ஆலிஸ் குட். என் நாடகத்துக்கு அதான் பேர், ஆலிஸ் குட். எல்லாம் நன்மைக்கு. அவன் பண்றதால நல்லது தான் கடைசியில் மாப்பிள்ளை செலக்ட் பண்ண ஆலிஸ் குட். அப்ப எல்லாம் நன்மைக்கு என்பது உங்க வாழ்க்கையில் எடுக்கப்பட்ட படம். இந்த பிரச்சனை என்னன்னா சார், உங்க சன்னிதானத்துக்கு அடைக்கலம் வந்துட்டான் ஒருத்தன். அவனுக்கு ஒரு சக்தியை நீங்க கொடுக்குறீங்க, தன்னை பாதுகாக்க. எதுக்காக? உலகினில் உயிர்களுக்குள்ளும் இடையூறெல்லாம் விலக நீ அடைந்து விலக. உயிர்களுக்குள்ளும் இடையே உன் உயிருக்கு இல்லை. பசு தன் பாலை குடிக்காது, பசு தன் பாலை குடிக்காது, எல்லாருக்கும் கொடுக்கும். என்னைக்காவது பசுமாடு நீங்க ஏன் பாலை வச்சு காப்பி போட்டு சாப்பிடுறீங்க, எனக்கு ஒரு காப்பி கொடுத்தீங்களான்னு கேட்காது. அதுக்குள்ளத்தான் தின்னு. ஒரு ஞானி அப்படிதான். உங்களுக்கு ஒரு சக்தி, உங்களுக்கு ஒரு ஆபத்து வந்தா அந்த ஆபத்தை தவிர்க்கக்கூடிய ஒரு சக்தியை நான் கொடுக்குறேன். வேற வழி மற்ற ஆட்டோமேட்டிக் நடக்கும். ஆபத்தும் விதிதான், அதையும் மாற்றக்கூடிய சக்தி ஏன் தரேன்னா, நீங்க ஏன் பயணத்தில் இருக்கீங்க. நான் போகும்போது என் துப்பாக்கி போட்டு கூட்டு போறேன், பஸ்ல உட்காரு, நான் கொஞ்சம் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன், எவ்வளோ ரெஸ்ட் பண்ணு அப்படின்னு கொடுத்துட்டு போறேன். அது தற்காலிக பாதுகாப்பு உங்களுக்கு தரேன். நான் இருக்கிற வரைக்கும் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. ஒருவேளை எனக்கு ஏதாவது தவிர்க்க முடியாத கவன சிதறலோ கவனம் வேறுபாடு இருந்ததுன்னா நீங்க உங்களை பாதுகாக்கிறதுக்கு துப்பாக்கி தரோம். அதுதான் நான் நினைக்கிற மாதிரி அடுத்து நினைக்க வைக்கிறது ஒரு சக்தி. அங்கதான் அது பயன்படும். மற்றபடி வாழ்க்கையில் எங்கேயும் பயன்படும். ஏன்னா எல்லாமே நடக்குது, எல்லாம் நன்மைக்கே நடக்குது. எதை மாற்ற போறேன்?